பனியரக்கனிடம் சிக்கிக்கொண்ட இளவரசி ஜோஷிகாவை மீட்க விஜயன் 5 கற்களில் ஒன்றான நீலக்கல்லை பெற வேண்டிய நிலை உருவானது. விஜயனும் பார்த்திபனும் அந்த கொடிய பனியரக்கனை வெல்லும் வழியை தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் விஜயனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனே தனது மாய சக்தியால் கார்க்கி தேவதையை அழைத்தான் விஜயன். விஜயன் முன் தோன்றிய கார்க்கி அவனுக்கு ஒரு தீர்வை கூறினாள். பனிமலையில் ஒரு ரகசிய குகை உள்ளது. அதன் உள்ளே ஒரு பெரிய மாய சிலந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது பின்னும் வலை மிகவும் வலிமையானது. அந்த வலையை கொண்டு எந்த ஒரு அரக்கனையும் கட்டுப்படுத்த முடியும் என்று கார்க்கி கூறினாள். மேலும் அந்த சிலந்தியிடம் இருந்து வலையினை எடுப்பது மிகவும் ஆபத்தானது எனவும் கார்க்கி எச்சரித்தாள். அதை கேட்ட விஜயனும் பார்த்திபனும் மாய சிலந்தியை தேடி பனிமலையில் பயணம் தொடங்கினர். பெரும் பனிமலையின் அடியில் ஒரு சிறிய குகை இருந்தது. அதன் அருகில் சென்ற விஜயனும் பார்த்திபனும் அந்த மாபெரும் சிலந்தியை கண்டு அதிர்ச்சியில் நின்றனர். சிலந்தியை எப்படி ஏமாற்றி வலை எடுப்பது என்று குழப்பமடைந்தனர். அப்போது விஜயன் பார்த்திபனிடம் ஒரு திட்டத்தை கூறினான். நான் சிலந்தியின் கவனத்தை என்னிடம் ஈர்க்கிறேன். நீ அந்த நேரத்தில் வலைகளை எடுத்துக்கொள் என்றான். பார்த்திபனும் அதற்கு சம்மதித்தான். விஜயன் தனது வாளை எடுத்து சிலந்தியுடன் போராடத் தொடங்கினான். சிலந்தியின் முழு கவனமும் விஜயனிடம் சென்றது. அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்திபன் மாய வலைகளை தனது பையில் சேகரித்து விரைவாக குகையில் இருந்து வெளியேறினான். அதை பார்த்த விஜயனும் புத்திசாலித்தனமாக சிலந்தியை ஏமாற்றி குகையில் இருந்து தப்பித்தனர். இருவரின் துணிச்சலும் அறிவும் காரணமாக அவர்கள் மாய வலைகளை கைப்பற்றினர். அவர்கள் இருவரும் பார்த்திபனின் வீட்டிற்கு திரும்பினர். அங்கு பார்த்திபன் மாய வலைகளை நூலாக மாற்றி 2 பாதுகாப்பு கவசங்களாக உருவாக்கினான். மீதமுள்ள வலைகளை ஒரு வலிமையான கயிறாக மாற்றினான். அந்த கவசங்களை அணிந்து கொண்டு விஜயனும் பார்த்திபனும் பனியரக்கன் இருக்கும் கோட்டைக்கு சென்றனர். அவர்களை கண்ட பனியரக்கன் கடும் கோபமடைந்தான். தன் மாய சக்தியால் அவர்களை தாக்க ஆரம்பித்தான். விஜயனும் பார்த்திபனும் பனியரக்கனை எதிர்த்து போராடினர். தாக்குதல் மிகவும் கடுமையாக நடந்தது. அந்த நேரத்தில் பார்த்திபன் மாய வலையால் செய்த கயிற்றை பனியரக்கன் மீது வீசினான். அந்த கயிறு அரக்கனை முழுவதும் சுற்றி கொண்டது. தன் சக்தியை இழந்து சிறைப்பிடிக்கப்பட்டான் பனியரக்கன். பனியரக்கன் அழிக்கப்பட்டவுடன் பனிக்காற்றின் வேகம் குறைய ஆரம்பித்தது. இளவரசி ஜோஷிகாவும் பனி சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டாள். அவர்களின் கிராமம் மீண்டும் மலர்களால் மலர்ந்தது. இளவரசி ஜோஷிகா மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தாள். விஜயனும் பார்த்திபனும் அவளை வணங்கினர். விஜயன் தன்னை ராணி ஜோஷிகாவிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டான். மேலும் தனது குடும்பத்திற்கு இமயவரம்பனால் ஏற்பட்ட சாபத்தையும் தனது நோக்கத்தையும் விளக்கினான். அதை கேட்ட ஜோஷிகா தன்னை காப்பாற்றியதற்கு நன்றியாக நீலக்கல்லை விஜயனுக்கு அளித்தாள். விஜயன் பணிவுடன் அதை பெற்றுக்கொண்டு தனது வாளில் பதித்து தனது முதல் வெற்றியை நிலைநாட்டினான். விஜயன் பார்த்திபனுக்கு நன்றி தெரிவித்து அவனை அன்புடன் அணைத்துக் கொண்டான். விஜயன் பிறகு அவனிடம் இருந்து விடை பெற்றான். தனது முதல் வெற்றியை பெற்றிருந்தாலும் ஓயாமல் தனது பஞ்சவர்ண கிளியுடன் அடுத்த பயணத்தை தொடங்கினான் விஜயன். 2வது கல்லை தேடிச் செல்லும் விஜயனுக்கு இன்னும் பெரிய அபாயம் காத்து கொண்டிருந்தது. விஜயனின் நிலை என்ன ஆகும்? அடுத்த கல்லை அவன் பெறுவானா? தொடர்ந்து இணைந்திருங்கள்.